மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்கனவே ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் தொடர்ந்து அங்கு பதற்றமானது நீடித்து வருகிறது. மியான்மரில் முன்னதாக 7.7 மற்றும் 6.4 என்ற ரிக்டர் அளவுகளில் அடுத்தடுத்து 2 முறை பூகம்பம் என்பது ஏற்பட்டது. மண்டேலே மாகாணத்தில் கட்டிடங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்த காட்சிகள் என்பது முன்னதாக வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இடிபாடுகளில் சிக்கி 994 பேர் உயிரிழந்ததாகவும் 1700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் முன்னர் கூறப்பட்டது. இந்த நிலையில் பலி எண்ணிக்கை 1000 கடந்ததாகவும் 2900க்கும் அதிகமானோர் தொடர்ந்து காயங்களுடன் அவதியுற்று வருவதாகவும் மியான்மர் ராணுவமானது தொடர்ந்து அறிவித்திருந்தது. இதேபோல் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டுமான பணியில் இருந்த 30 தளங்கள் கொண்ட கட்டிடம் நொடிகளில் சரிந்து விழுந்தது. இதில் ஏராளமான தொழிலாளர்கள் சிக்கிய நிலையில் 10 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அந்த ஒரே கட்டிடத்தில் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருந்ததாகவும் தொடர்ந்து தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இந்தியா அனுப்பி வைத்த 15 டன் நிவாரணப் பொருட்கள் மியான்மர் சென்றடைந்தது. குறிப்பாக உணவு, போர்வை, அத்தியாவசிய மருந்துகள், ஜெனரேட்டர்கள், சுகாதார பெட்டிகள் உள்ளிட்டவை அதில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தொடர்ந்து இது தொடர்பாக தெரிவித்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழப்புக்கு தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் நிவாரணப் பொருட்களை துரிதப்படுத்தும் ஆபரேஷன் பிரம்மா திட்டம் தீவிரமடைந்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் மியான்மரில் தற்போது மீண்டும் நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிலநடுக்கத்தை பொறுத்தவரை பிற்பகல் 2:50 மணிக்கு ரிக்டர் அளவுகோலில் 4.7 என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவானதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து மியான்மரில் ஏற்கனவே ராணுவத்துக்கு எதிராக உள்நாட்டு போர் என்பது தீவிரமடைந்த நிலையில் மீட்பு பணிகளில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்படுவதால் மக்கள் கடும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்திய கடற்படை கப்பல்களான INS சத்புரா மற்றும் INS சாவித்ரி உள்ளிட்டவை மூலம் 40 டன் மனிதாபிமான உதவிகளை ஏற்றிக்கொண்டு யாங்கூன் துறைமுகத்தை நோக்கி கப்பல்கள் சென்று கொண்டிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தொடர்ந்து NDRF குழுவை சேர்ந்த 80 இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து மியான்மர் புறப்பட்டு சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து அங்குள்ள மீட்பு குழுவினருடன் இணைந்து இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.